அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது மிகவும் நிலையில்லாத ஒன்று. எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும். அதை வைத்து கொண்டு நாம் அவ்வப்போது பேசி வருவது அழகல்ல என்று நினைக்கின்றேன். சிலர் அரசியல் செய்வது சமூக மேன்மைக்காகவும், தமிழகம் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் உயர வேண்டும் என்பதற்காகவும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நினைத்து பேசுகின்றார்கள். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்னும் சில பேர் பேசுவது அவர்களுக்காகவும், அவர்கள் குடும்பத்திற்காகவும், குடும்பத்தை சுற்றியுள்ளவர்கள் வளர்ச்சிக்காகவும் பேசிக்கொண்டு அரசியல் செய்து வருகிறார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அரசியல் தேவையே இல்லை. ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியலில் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு ஒரு அரசியல்வாதி உழைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சண்டை போட்டுக் கொள்வதில் எந்த புண்ணியமும் இல்லை. இவர்கள் ஒன்றை சொன்னால் அவர்கள் ஒன்றை சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சண்டை போட்டு இதில் என்ன வருகிறது? எதற்காக ஒருவரை திட்ட வேண்டும்? எதற்காக ஒருவரை பேச வேண்டும்? யாருக்கும் யாரையும் திட்டும் உரிமை கிடையாது. அவரவர்கள் வளர்ச்சிக்காக உழைக்கின்றீர்கள். உழைத்து கொண்டு அவரவர்கள் வேலையை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எதற்காக மற்றவர்களை வசைபாட வேண்டும் என்று பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி பேசுவதால் உங்கள் கட்சி வளர்ந்துவிடும் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்று நினைக்கின்றேன். இன்னொன்று, மனித வாழ்வையில் பள்ளி பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறாத ஒரு விஷயம். அதாவது இளைஞர்கள் வர வேண்டிய அரசியலுக்கு வரலாம், தப்பில்லை, அது சொல்லலாம். ஆனால் இளமை அப்படியே இருக்கும் என்று நீங்கள் நினைப்பது முட்டாள்தனம் என்று நினைக்கின்றேன். வயதில் மூத்தோர்களை முதியவர்கள் இளைஞர்கள் தான் வேண்டும், 35 வயதிற்குள்ளே தான் வேண்டும் என்பதை பேசுவது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இளைஞர்களை மட்டுமே நீங்கள் அரசியல் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசியலுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்களை தேவைப்படுவார்கள். அவரவர் வயதிற்கேற்ப அந்த பொறுப்பு கொடுத்தால்தான் அது கட்சி நன்றாக வளரும் என்று நினைக்கின்றேன். இளைஞர்கள் மட்டுமே ஒரு கட்சியை வளர்த்துவிட முடியாது. மூத்த தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதே சமயம் சுயமரியாதை இழக்கக்கூடாது. தன்னை பற்றி ஒருவர் தரக்குறைவாக பேசும்போது அதை ஏற்றுக்கொண்டு செல்லவும் முடியாது. அதற்கு பதிலடி கொடுப்பதும் நன்றுதான். எல்லாரும் சேர்ந்து இருப்பதுதான் ஒரு அரசியல் களம் என்பதை சில பேர் புரிந்து கொள்ள வேண்டும். போகின்ற பாதை சரியான பாதை, அதிலே சென்று கொண்டே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். முதலில் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு அமைதியாக யோசித்து உங்கள் செயலை அமைதியில் காட்டுங்கள். அமைதியாக இருந்து நீங்கள் செய்வதை செய்தால் நிச்சயமாக நினைத்தது நிறைவேறும் என்று நினைக்கின்றேன். இது என்னுடைய கருத்து.